கைஸ் இந்த சர்க்காஸ்டிக்காக பேசுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடிக்கடிக்கு. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் சொன்னாக்கா புகழ்வதை போல இகழ்வது, இகழ்வதை போல புகழ்வது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் அர்ச்சனா அவர்களுக்கு பிஆர் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அவர்கள். ஸோ கண்டிப்பாக அது இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக வரும். இன்றைக்கான எபிசோடில் கண்டிப்பாக அது பேசப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாப்பா அர்ச்சனாவுக்கு எப்படி இவ்வளோ வாக்குகள்லாம் வரும், கண்டிப்பாக பிஆர்லாம் இருப்பாங்க, அதனால தான் அவளுக்கு வந்து இவ்வளோ வாக்குகள் வந்து விழுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டன்ட் வந்து நடந்துச்சு. பூர்ணிமா அவர்கள் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல வாமா, எங்களுக்கு கண்டென்ட் இல்லை எபிசோடுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்ல வச்சுருந்தாங்க. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் தான். முதல்ல வந்து கையை தூக்கி நல்லா பண்ணுறப்பா நீ அப்படின்னு சொன்ன மாதிரி கேவலமாக சர்க்காஸ்டிக்காக கலாச்சிருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போ ஏன் வந்து விஷ்ணு மேலே பெருசாக யாருக்குமே கோவம் வரல அப்படின்னா, பூர்ணிமா பண்ண வேலைகள்லாம் அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கு அப்படி தான்ப்பா வேணும், அந்த பொண்ணு பண்ணதுக்கு இதெல்லாம் சரிதான்ப்பா, இவனுக்கு அப்பனுக்கு அப்போ சுப்பன் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு கெட்டவனா கெட்டவன் இன்னொருத்தர் இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால பெருசாக விஷ்ணுவை வந்து நம்ம ஒரு பெரிய டாப்பிக்காகவே எடுத்துக்கல, ஒரு சிலரை தவிர்த்து. இப்போது அர்ச்சனா கிட்ட வராங்க. அர்ச்சனாவுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பிஆர் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஹவுஸ்மேட்ஸும் அதுக்கப்புறம் பிக் பாஸும் போட்டு தோல் உரிச்சு வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி மக்கள்கிட்ட ஒரு பிம்பம் வந்து இருந்தது, அர்ச்சனாவுக்கு ஒரு ஆர்கானிக்காக நல்ல ஒரு ஓட்டுகள் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு மாதிரி டவுட்டடாக தான் வந்து அர்ச்சனாவை பார்க்குறாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பண்ணி விட்டாங்க, ஏற்றி விட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காஸ்டிக்காக நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா அவர்கள் அர்ச்சனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு தடவை சொல்லலைங்க, 2 தடவை சொல்கிறாங்க. உடனே இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு டவுட்டாக மாறி என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிஆர் டீம்ஸை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, அப்படியே அந்த சீனை கட் பண்ணாக்கா விசித்ராவும் மாயாவும் மேக்கப் ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பூர்ணிமா அர்ச்சனா பற்றி ஏதோ சொன்னான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிஆர் டீம்ஸை பற்றி தான் அவங்க ஆக்சுவலாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை விசித்ரா அவர்கள் இன்றைக்கி எலிமினேட் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க. ஒருவேளை இருந்திருந்தால் இந்த ஒரு பிரச்சனையை லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்கில் அர்ச்சனாவுக்கு எதிராக அவங்க திருப்பிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வரைக்குமே அர்ச்சனா அவர்கள் இப்போ வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. சடனாக வந்து எங்கெங்கேயோ இருந்த மாயா ஸ்கோடெல்லாம் இன்றைக்கி தான் நான் சோஷியல் மீடியாவிலே வந்து பார்க்குறேன். ஆனால் சில பேர்லாம் ஃபயர் விட்டுட்ருக்காங்க. பார்த்தடா மாயா 95,000 ட்வீட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு 100 ட்வீட் வந்து பார்த்துருப்பேன். அதில் ஒரு 5 ட்வீட்டு மாயாவை பற்றி நல்லா எழுதியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்து டிசைட் பண்ணிங்க எவ்வளோ தூரம் சதிகள் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எவ்ரிபடி ஹேவிங் த பிஆர், ஓகேங்களா? அப்படி பார்த்தா மாயா அவர்களும் வந்து கோட் வேர்டில் அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு ஷோவுக்காக நம்ம போராடி ஒருத்தரை வெல்ல வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்களுக்கே நம்ம வந்து ரைஸ் அப் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தெரியாத விஷயங்களுக்கு எப்படி ரைஸ் அப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் யோசித்து பாருங்கள், ஓகேங்களா? நம்ம கண்ணு முன்னாடி 24/7 சில விஷயங்களை வந்து காட்டுறாங்க, எபிசோடில் சில விஷயங்களை காட்டுறாங்க, அதுலேருந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களே, அப்போ இங்கே வந்து மக்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுதோ. இது ஏண்டா ரெபெலாக பேசுகிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நம்ம சேனலுக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸே வந்து அதுதான். ப்ரோ சார் அப்படின்லாம் சொல்லி நான் வந்து அர்ச்சனாவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் நான் பிஆர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓட்டுமே அர்ச்சனாவுக்கு தான், ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து பிஆர் கிடையாது அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ யோசித்து ஆர்கானிக்காக நீங்கள் முடிவு பண்ணி மாயா தான் பிடிக்கினாக்கா அவங்களே வந்து டைட்டில் வின்னர் ஆகுங்க, அர்ச்சனா பிடிக்கினாக்கா அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகுங்க. ஓகே, இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மதுரை. ஏன்னா நான் இது கன்க்ளூஷன் சொல்ல வரல, ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.